இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசிய விவகாரம் வந்து அரசியல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு சார். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. அதாவது திருமாவளவன் அவர்களை வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டாள கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததே திமுக இருந்துதான். அமைச்சர் ஏவாவை எல்லாம் கால் பண்ணி பேசினார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் திருமாவளவன் வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்லாம் ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாரு. இதற்கு அவருடைய ரியாக்ஷன் என்னவா சார் இருக்கும்? முதல்ல நீங்க சொன்ன இந்த 2 விஷயத்துல ஒரு விஷயம் ஊரறிஞ்ச உண்மை, ஒரு விஷயம் புதுசு. ஊரறிஞ்ச உண்மை எதுன்னு பார்த்தோம்னா திமுக அழுத்தம் கொடுத்துதான் திருமாவளவனை அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வைக்கலங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. திருமாவளவன் சப்பக்கட்டு கட்டலாம், நான் யாரு தெரியுமா, உங்க சொல்லல நான் கேட்கிற அளவுக்கு இல்ல, நான் மாபெரும் வீரன் அப்படின்னு நம்ம அண்ணாச்சி வடிவேல் சொல்ற மாதிரி வச்சு சொல்லிட்டு கிடக்கலாம் முடிய. வடிவேல் சொல்றத ரசிக்கலாம், அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி சொல்றாரு. ஆனா திருமாவளவன் வந்துட்டு திமுக போலவே ஒரு தீய சக்தியா மாறிட்டார். அவருக்கு பட்டியல் சமுதாய மக்களோட நலன் அதெல்லாம் பெருசு இல்ல. நமக்கு 2 MP சீட்டு, 4 MLA சீட்டு, ஒரு 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் டிஎம்கே இருந்து பணம், இதுல மட்டுமே அவரோட கவனம் இருக்கிறதால எஸ்சி மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன, சும்மா பேருக்கு மட்டும் தலித்துகளுக்காக பாடுபடுகிறோம் சொல்லிட்டு நம்ம பொழப்ப ஓட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு கிடப்பாரு. நான் அவங்களோட அழுத்தத்துக்கு நான் இணங்கி போக மாட்டேன், எனக்கு அழுத்தமும் கொடுக்கல அப்படிலாம் சொல்றாரு. ஆனா மக்கள் எல்லோருமே நம்புறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய எல்லோருமே கூட நம்புறாங்க. கண்டிப்பா திமுக கொடுத்த அழுத்தத்தின் பேரால்தான் அந்த விகடன் வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழால அவர் கலந்துக்கல. மனசாட்சி வேண்டாம், வேற புத்தகம் இருந்தா விட விட்டு போயா. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், உண்மையாவே அந்த தேசிய தலைவன், எல்லோருக்குமான தலைவன், உலக தலைவன் அவரு. அந்த புத்தக வெளியீட்டுல போய் கலந்துக்கிறது இல்லையா? மனசாட்சிங்கிறது மருந்துக்காக இருக்க வேண்டாமா திருமாவளவனுக்கு? அது இல்ல, அதனாலதான் ஒரு திமுக கூட கூட்டணி இருக்கிறார். சோ திமுக கொடுத்த அழுத்தத்தால தான் இவர் போகலங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச உண்மை. 2வது விஷயம் தான் புதுசு. ஏவா வேலு தான் போன் பண்ணி பேசினாரு, மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு நீங்க போக கூடாதுன்னு சொல்லி அவரு தான் சொன்னாருங்கிறது புதுசு. இப்ப இது ஆதவ அர்ஜுனா சொல்லலைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, இந்த உண்மையை ஒத்துப்பாரா? சரி, ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு, இனிமேலாவது நம்ம ஒத்துப்போம். கொஞ்சமாவது நேர்மையா இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான், ஒரு நேரத்துல ஒரு உண்மையை மறைச்சிருந்தா கூட அப்புறம் நாளடைவுல அவனுக்கு ஒரு உணர்வு வரும். மனசாட்சி கொஞ்சம் இருந்துச்சுன்னா லைட்டா அவனை டிஸ்டர்ப் பண்ணணும். ஐயோ வேணண்டா, நம்ம உண்மையை மறைச்சிட்டோம்டா, சொல்லிடுவோம்டா அப்படின்னு சொல்லிடுவான். இவர் இனிமேலும் சொல்ல மாட்டார். ஏன்னா இவருக்கு 2 MP 4 MLA 10-15 கோடி ரூபாய் பணம், இது மட்டும் தான் கவனம். மற்றபடி அம்பேத்கர் முக்கியம் இல்ல, எஸ்சி மக்கள் முக்கியம் இல்ல, ஒரு நல்ல அரசியல் முக்கியம் இல்ல, நேர்மை உண்மை இது எதுவுமே முக்கியம் கிடையாது. அதனால அவர் பெருசா கேட்டாருன்னா இல்ல அதெல்லாம் கிடையாது, போய் சொல்றாங்க, அவரை நாங்க 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டோம் அதனால சொல்றாரு, அவர் விஜய் கட்சிக்கு போக போறாரு, வேற ஏதாச்சும் கட்சிக்கு போக போறாரு, அதனால இப்படி போய் சொல்றாரு, வதந்தியை கிளப்பி விடுறாரு, இப்படிதான் சப்பக்கட்டு கட்டுவார். செந்தில் பாலாஜி அவர்களிடம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை குறித்து கேள்வி எழுப்பியதற்காக அவருக்கு வேற வேலை கிடையாது, உள்ளூர்ல தோத்துறவர் வெளியிலும் போய் தோத்துருக்காரு, அவரை பத்தி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யாருக்கு வேலை இல்ல? செந்தில் பாலாஜிக்கெல்லாம் எங்க தலைவர் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ணாமலை யார்? ஒரு மகத்தான தலைவன். ஒடிசாவில இருந்து அமீர் நாயக்னு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறார், நான் என் பேஸ்புக்ல போட்டிருக்கிறேன். ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் அண்ணாமலை சார், அந்த டேர்ம் அப்படியே பயன்படுத்துறேன் அப்படி சொல்லியிருக்காரு அவரு. நாங்கெல்லாம் டெல்லி போகும்போது எங்களை தமிழ்நாடுன்னா அண்ணாமலை அப்படிம்பாங்க, அவங்களுக்கு அண்ணாமலைன்னு கூட முழுசா சொல்ல தெரியாது, வேற மொழி இல்லையா. அவ்வளவு பாசமா எல்லாமே பெரிய ஃபேனா இருக்கிறாங்க தலைவர் அண்ணாமலை. வளர்ந்து வரும் அகில இந்திய தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை. அவரோட அறிவு என்ன, அவரோட அனுபவம் என்ன, அவரோட தாட்ஸ் என்ன, விஷன் என்ன, அதுக்கான மிஷன் என்ன, ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம ஓடிட்டு இருக்காரு தலைவர் அண்ணாமலை. அவரு லீவே எடுக்கிறதுல தெரியுமா, பப்ளிக் லைஃப் வந்ததுல இருந்து அவர் லீவே எடுக்கிறது இல்ல. ரெஸ்ட் எடுக்கணும், போகணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுவுமே பாக்குறது இல்ல. நிறைய நாள் பார்த்திருக்கோங்க, 4 மணி ஆகும் தலைவர் இன்னும் லஞ்ச் சாப்பிடல அப்படிம்பாங்க. அப்படி எதை பத்தியும் யோசிக்காம, தன்னை பத்தியோ தன் குடும்பத்தை பத்தியோ எதை பத்தியும் யோசிக்காம இந்த தமிழகத்துல காமராஜர் போன்ற ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், முத்துராமலிங்க தேவர் போன்ற தேசியம் தெய்வீகம் அதை லட்சியமா வச்சு நல்ல ஆட்சி கொடுக்கணும். இப்படி தமிழக மக்களை மட்டுமே மைண்ட்ல வச்சு சிந்திச்சு பல்வேறு பணிகளை ஒன் மேன் ஆர்மியே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு போய் வேலை இல்லையா? ஆனா ஒரு விஷயத்துல செந்தில் பாலாஜி அளவுக்கு அண்ணாமலைஜிக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜிக்கு அப்படி என்ன வேலை இருக்கும், அடுத்த கேஸ் எப்ப வருமோ, ஏற்கனவே ஜாமீன்ல வந்திருக்கிறோமே, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுமோ, வந்த உடனே மினிஸ்டர் ஆயிட்டோமே, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணிருக்குது, எப்ப மறுபடியும் இந்த மந்திரி பதவி போய் மறுபடியும் ஜெயில போய் கிடப்போமோ, ஏற்கனவே 1 வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருந்தாங்க, இப்ப இனிமேல் எத்தனை வருஷம் வச்சிருப்பாங்களோ, இதெல்லாம் யோசிச்சு அதுக்கு ஏதாச்சும் தகுதித்தம் பண்ண முடியுமான்னு சொல்லி பல்வேறு வேலைகளை பார்ப்பார். கோர்ட் என்ன சொல்லி அனுப்பியிருக்கு, சாட்சிகளை நீங்க கலைக்க கூடாது, அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிறாங்கல்ல.
ஆனா திமுக யாராச்சும் அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி மட்டும் விதிவிலக்கா என்ன? அப்படி இருக்க மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள், பல்வேறு பணிகள், பல்வேறு வேலைகள் செந்தில் பாலாஜிக்கு இருக்கும். எங்க தலைவர் நேர்மையானவர். கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்தார்ல. ஒரு குற்றச்சாட்டு உண்டா எங்க தலைவர் மேல? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? சரியா நடந்துக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டா? அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். கோர்ட்டை பத்தி யோசிக்க வேண்டாம். கேஸை பத்தி யோசிக்க வேண்டாம். ஜெயிலை பத்தி யோசிக்க வேண்டாம். அந்த வேலை எல்லாம் எங்க தலைவருக்கு கிடையாது. அந்த அடிப்படையில வேணா எங்க தலைவருக்கு வேலை எல்லாம் சொல்ல முடியும். மற்றபடி தமிழகத்தையும் தமிழக மக்களையும் முன்னேற்ற வேண்டும், தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல், நேர்மையான, தூய்மையான, திறமையான அரசியல் கொண்டு வரதுக்காக நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த செந்தில் பாலாஜிலாம் ஏதோ மினிசருங்கத்தான் 4 பேர் பக்கத்துல நிக்கிறான். இல்லைன்னா ஏதாச்சும் சீண்டுமா செந்தில் பாலாஜிய? என்ன அவருக்குலாம் இருக்கு? என்ன விசன்ட் இருக்கு? என்ன பண்பு இருக்கு? கண்டக்டர் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல சாதாரண வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் பெரிய பணக்காரனா, நிறைய படிச்சவனா, ஏதோ வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு வேலைக்கு போனா குடும்பத்தை காப்பாத்தான்னு நினைக்கிறது ஏழை எளிய இளைஞர்கள் தானே. அவன்கிட்ட போய் நீ லட்சக்கணக்குல லஞ்சம் வாங்கிருக்கிய, மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்கா? திமுக இருக்கக்கூடிய யாருக்கும் மனசாட்சி இருக்காது. விவரம் தெரியாத தொண்டர்கள் வேணாங்க இருக்கலாம், அவங்கள நம்ம குறை சொல்லல. என்னைக்கு அவங்களுக்கு விவரம் தெரியுதோ திமுகங்கிற தீய சக்தியை தூக்கி போட்டுட்டு தேசிய சக்தி பிஜேபிக்கு வந்துருவாங்க. மற்றபடி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்களாம் மனசாட்சி இல்லாத ஆட்கள். அந்த மாதிரி மனசாட்சி இல்லாத ஆளா செந்தில் பாலாஜி இருக்கிறதா தான் ஏழை எளிய இளைஞர்கள்ட்ட லட்சக்கணக்குல லஞ்சம் வாங்கி, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தா கோடிக்கணக்குல வரும், லஞ்சம் வாங்கிட்டு அரசியல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசாமி அண்ணாமலை அவர்களை பத்தி வேலை வெட்டி இல்லைன்னு சொல்றது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரிய பேச்சு. தொடர்ந்து பேசும். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி.